ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் சென்னை அருங்காட்சியகத்தில் ஓவிய சந்தை தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு ஓவியமும் கதை சொல்கின்றன. தமிழரின் அடையாளமான ஜல்லிக்கட்டு ஓவியம், கிராமத்தை கண்முன் நிறுத்தும் ஓவியங்கள், வீட்டின் வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலைப்படைப்புகள் என திரும்பும் பக்கமெல்லாம் திகைப்பூட்டும் வண்ணம் நம்மை ஈர்க்கின்றன அழகழகான ஓவியங்கள். சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் 104 அரங்குகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள ஓவிய சந்தையில் தங்கள் ஓவியத்தையும் கலைப்படைப்புகளையும் விற்பனைக்காக வைத்துள்ளனர் மாணவ கலைஞர்கள். இதனை அமைச்சர்கள் சேகர்பாபு, சுவாமிநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஓவிய சந்தையின் மூலம் வணிக ரீதியாக ஓவியக்கலை பொதுமக்களை சென்றடைய அரசு அமைத்த இந்த தளம் தங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பதாக கூறுகின்றனர் மாணவ கலைஞர்கள். கமர்ஷியலாக ஆர்ட் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் அப்படின்றத பப்ளிக் பார்க்கணும். ஏன்னா ஆர்ட் அப்படின்ற இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபீல்டு வெளியே தெரியறதுக்கு இதெல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிளாட்ஃபார்ம். நிறைய ஆர்டிஸ்ட் கூட மிங்கிள் ஆகிறோம். ப்ளஸ் எங்களோட ஒர்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது, எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியப்படுத்த முடியுது. என்னோட ஒர்க் யூனிக்கான ஒர்க், நான் அதை எல்லாருக்கும் கொண்டு போகணுன்னு தான் மெயினாகவே வந்தேன். ஸோ அந்த வேலை நடக்குது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள கலைஞர்கள் தங்களது படைப்புகளை விற்பனைக்காக காட்சிப்படுத்தி உள்ளனர். கலைஞர்கள் மட்டுமின்றி ஓவியக் கல்லூரி மாணவ மாணவிகளும் தங்களது படைப்புகளை இந்த சந்தையின் வாயிலாக விற்பனைக்கு அரங்கேற்றியுள்ளனர். இதில் இருக்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஊருக்கு நான் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸை நான் பெயிண்டிங்காக அதை உள்வாங்கி பண்ணது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லும். இங்கே வரக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாரும் ஓவியங்களை பார்த்து ரசித்து விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆகவே இது ஓவியர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அவர்களுடைய திறமையை இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஓவிய சந்தை அமைஞ்சிருக்கு. நீர்வண்ண ஓவியங்கள், எண்ணெய் வண்ண ஓவியங்கள், அக்ரிலிக் ஓவியங்கள், மர வேலைப்பாட்டினால் உருவாக்கப்பட்டுள்ள ஓவியங்கள் போன்றவை புருவங்களை உயர வைக்கின்றன. ஒரு கலைஞனுக்கு பாராட்டுக்கள் எப்படி தேவையோ அதேபோல பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் மிகவும் முக்கியமானது என்றால் அது மிக இல்லை. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் நாகார்ஜுன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.